நாம் இப்பொழுது கூட கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 ஒருத்தர் படிங்க. ஜெப வேளையாகிய 1ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் அண்டையிலே தேவனுடைய வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவையும் யோவானையும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே இயேசுவினுடைய சீஷர்கள் 12 பேர், அவைகளில் பேதுரும் யோவானும் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு போனாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவதற்காக போனாங்க. போகிற வேலை அங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி வேலை. எத்தனையாம் மணி வேலை? 9ஆம் மணி வேலையாக இருந்தது. அப்போது 9ஆம் மணி வேலை என்றால் நம்ம நினைக்கிற மாதிரி 9 மணி காலையில் இல்லை, ஈவினிங் 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு? சாயந்தரமா. ஈவினிங்னா மதியானத்துக்கு அப்புறம் வர 3 மணி அவங்களுடைய கணக்கு. நமக்கு அவங்களுக்கு 9 மணி, நம்ம 9ஆம் மணி. 9ஆம் மணினா 3 மணி நேரம், சரியாக 3 மணிக்கு போகிறாங்க ஈவினிங் ஜெபம் பண்ணுவது. யூதர்களுடைய வழக்கம் கடவுளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய மனிதர்கள், கடவுளை ரெஸ்பெக்ட் கூடிய மனிதர்கள். அவங்க 3 வேளையும் தேவனை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். ஆனால் தாவீது சொல்கிறேன், நான் 5 வேலை என்ன பண்ணுறேன்? 5 வேலை நான் கடவுளை என்ன பண்ணுறேன்? ஜெபம் அந்தி சந்தி மத்தியான வேலைகள் இரவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகவே யூதர்களுடைய வழக்கமான ஒன்று கடவுளை தேடுவதற்கு முதலிடமாக யூதர்கள் இருந்தார்கள். அதை ஃபாலோ பண்ணின தன் சீஷர்கள் 3 மணி அளவில் ஜெபம் பண்ணுவதற்கு எங்கே போனாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. கடவுளை தேடுவதற்காக அவங்க போனாங்க. போகிற அந்த நேரத்தில் இன்றைக்கும் பெரிய பெரிய தேவாலயங்கள், பெரிய பெரிய கோயில்கள்லாம் என்ன செய்வாங்க? பிச்சைக்காரங்க உட்காந்து நிற்பாங்க. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாரும் எங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன் கோயிலாண்ட உட்காடுறாங்க? கோயிலுக்கு வர ஜனங்க கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க? நமக்கு தேவையான காசோ இல்லை ஆகாரத்தையோ கொடுப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எழுந்து என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஏன்னா அவன் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே எப்படி இருந்தானா? சப்பானியாக இருக்கும். கை கால் இருக்குது, ஆனால் என்ன செய்யலை? எழுந்து நடக்க முடியல. தாயின் வயிற்றிலேருந்து பிறப்பவன். அவனுக்கு என்ன வேலைன்னா, காலையில் கொண்டு வந்து எங்கே வைப்பாங்க? ஒரு 4 பேர் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. சாயங்காலமாக நைட்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கொண்டு போயிடுவாங்க. அவருக்கு அதே வேலை தான். அப்போ அனுதினமும் கடவுளுடைய ஆலயத்தின் வாசல்ல அவன் இருந்தான். அவனுடைய எண்ணமெல்லாம் வருகிற போகிறவரிடத்தில் ஏதாவது
நமக்கு இன்னைக்கு ஜீவனத்துக்கு நமக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் போதும், இன்னைக்கு நான் பிழைச்சிருந்தா போதும் அப்படின்ற நினப்போடவே வாழ்ந்துருக்கிறான். இந்த மனிதனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலேயா, எத்தனை வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்குள்ள, 40 வயசுக்கு மேற்பட்டவனா இருந்தான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 24 நினைக்கிறேன், படிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எத்தனை வயசு அவனுக்கு? 40 வயசு. 40 வயசு ஆகிட்டு இருக்குது. அப்போ அவன் பிறக்கும் பொழுதுமே சப்பானியா பிறந்தான்னு வசனம் சொல்லுது. அப்போ 42 இருக்கலாம், இல்லை 45 வயசு அவனுக்கு இருக்கலாம். 40 வயசுக்கு மேலேன்னு போடப்பட்டிருக்கு. எத்தனை வயசுக்கு மேலே? அப்போ ஒரு வேளை நம்ம 45 வயசுன்னு வச்சுக்குவோமே, 45 வருஷமா அவனால எழுந்து நடக்கவே முடியல. அப்போ 40 வருஷமா என்ன பண்ணுவாங்க? காலையில அனுதினமும் கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? ஆலயத்தினுடைய வாசல்ல வைப்பாங்க. அந்த பிரகாரம் அந்த வழியில அந்த வாசல்ல கொண்டு வந்து வைப்பாங்க. டெய்லியும் இவனுக்கு என்ன வேலை? வரப்போறவங்க அன்னைக்கு பழப்பு தான் அவன் பார்த்துன்னு. ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு நாள் அதிசயத்தை பண்ணுவதற்கு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் கடவுள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம என்ன நினைச்சு வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இன்னையோட உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னையோட உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் சுகமாகும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதிசயமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சொன்னாங்க, உடனே அவங்கள பார்த்துட்டு, ஏன்னா இவர்கள் நல்ல வஸ்திரம் போட்டுன்னு வராங்க, வந்த உடனே பார்த்துன்னு கேட்குறாரு, ஐயோ இவங்ககிட்ட ஏதாவது இருக்குமா, ஏதாவது நம்மளுக்கு காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் அவர் இடத்துல நல்லா கேட்குறான், ஐயா ஏதாவது கொடுங்க. உடனே அவங்க பார்க்குறாங்க, அப்பா எங்களை நல்லா பார்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி எங்களிடத்துல பணமோ பொருளோ இல்லை, பொண்ணோ வெள்ளியோ எங்களிடத்துல இல்லை, ஆனாலும் அதை காட்டிலும் விலையேற பெற்ற என் இயேசுவின் நாமம் எங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்கா? இயேசுவினுடைய நாமம், இயேசுவினுடைய வல்லமை எங்க மேல இருக்கிறது. அவருடைய நாமத்தின் வல்லமை எங்க மேல இருக்கிறது, எங்களுக்கு உள்ள இருக்கிறது. அத நாங்க உனக்கு தரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான இங்க வந்திருக்கிற ஜனங்களே, கடவுள் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் உதவி செய்ய முடியும். ஒருவேளை இவங்க 5 நாளைக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருந்தாலும் அவனுக்கு 5 நாளுக்கு தேவையான காரியம் தான் இருந்திருக்கும். ஒருவேளை 1 வருஷத்துக்கு தேவையான காரியங்களை செஞ்சுதா 1 வருஷத்துக்கு தேவையான காரியங்கள் தான் இருக்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நானும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்போ அவர் சொல்லியிருந்தார், பேசின்னு இருந்தோம். அவர் சொன்னார், நான் தலைவராய் நின்று ஜெயிச்சா ஏழைகளுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணுறேன், சாப்பாடு போடுறேன் டெய்லியும் அப்படி என்று சொன்னார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அவர் சொல்லிட்டார், நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் 5 வருஷத்துக்கு தேவையான ஆப்ரேஷன் பண்ண குழந்தை பிறப்புக்கென்று வருகிற சகோதரிகளுக்கு 5 வருடத்துக்கு தேவையான பண உதவியை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு செக்காக கொடுத்துறாரு. 5 வருஷத்துக்கு எத்தனை பேர் அந்த குழந்தை பேருக்கு வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாய் சாப்பாடு கொடுப்பதற்கு அவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஒரு நல்ல மனிதர் தான் அவர்.
அப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அதுக்கு மேல செய்வாரான்னு சொல்ல முடியல. அவர் நிர்ணயிச்ச காலம் அவ்வளோ, இந்த 5 வருஷம். இந்த 5 வருஷம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவர் மறுபடியும் போய் அதை செஞ்சாரா இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிந்து அவர் கடைசியில் நிற்கும் போது அதை செஞ்சார். அப்ப மனிதன் செய்கிற உதவியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட காலம் வரைதான் இருக்கும். ஆனா உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் கொடுக்கிற ஒரு உதவி அல்லது விடுதலை அல்லது சுகம், அது மரணம் நம்மை தொடுகிற வரை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உதவிதான் இந்த யோவானும் பேதுரும் என்ன பண்ணாங்க, இந்த மனிதனுக்கு செஞ்சாங்க. பிறந்ததுல இருந்தே சப்பானி நடக்க முடியல. ஆனா அவன் கையை பிடித்து பேதுரு யோவான் என்ன பண்ணாங்க, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடப்பா அப்படின்னு சொல்லி தூக்கின உடனேயே அவன் எழுந்து நின்று தேவனை துதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ thank you Lord. கர்த்தர் நல்லவர். அவன் எழுந்து துதிச்சான். அங்க போடப்பட்டிருக்குது, அவன் தேவனை துதிச்சு ஆர்ப்பரிச்சான். கடவுள் அவனுக்கு செய்த நன்மையை சொல்லி கடவுள் என்ன பண்ணானா, ரொம்ப துதிச்சானா. இப்போ கூட நீங்க ரொம்ப சோகமாய் ஏசப்பா பக்கத்துல போனோம், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் வந்திருக்கிறீங்க. ஆனா கிடைச்சிட்டா இன்னும் அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் தானே. அல்லேலூயா, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து வர காரியம் நடந்துச்சுன்னா நமக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அவன் எழுந்து நின்று துதித்து ஆர்ப்பரித்து கடவுளை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அதுவரை வாசலிலே இருந்தவன் கடவுளை துதிப்பதற்கு ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. ஓ மை லவ்விங் ஃபாதர். கர்த்தர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்களுக்கு விடுதலை தருகிறவர், எத்தனையோ வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிற வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா. நீங்களும் சொல்லுவீங்க, நான் பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி தான், நான் ஒரு சின்ன வீட்டுல வாழ்றேன், என்னுடைய வருமானம்லாம் கொஞ்சம் தான், என் வாழ்க்கைலாம் எனக்கு ரொம்ப பெருசா மாறப்போகுது, என் வாழ்க்கைலாம் ஒரு பெருசா மாறுமா, நாளெல்லாம் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ்வேனா, நாள்னா ரொம்ப சமாதானமா வாழ்வேனா என்ற ஏக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு என்ற ஒரு நாமத்தை உங்க மேல என் ஆண்டவர் பொறிப்பாரானால் அந்த இயேசுவின் நாமம் அது அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் நாமத்துல தான் விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாட்டி இப்படியா பாடுகிறார், இயேசுவின் நாமத்தில் வல்லமையே அதை நாடுவோர்க்கு விடுதலையே, இயேசுவின் நாமத்தில் வல்லமையே அதை நாடுவோர்க்கு விடுதலையே, துன்ப கட்டுகள் காவல் சீரைகள் இன்றே அகற்றுவார் நீயும் நம்பி வா, துன்ப கட்டுகள் காவல் சீரைகள் இன்றே அகற்றுவார் நீயும் நம்பி வா, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. இயேசு அதற்காகத்தான் இந்த பூமியில வந்து அநேக மனிதருக்கு விடுதலை தந்தார், அநேக வியாதிகளை சுகமாக்கினார், அநேகருக்கு சமாதானம் கொடுத்தார், அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயங்களை செஞ்சார். அல்லேலூயா. 45 வருடமாய் அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நடக்க முடியல, அநேகரை போல ஓடி ஆடி விளையாட முடியல, தன் வேலைகளை தானே செய்து கொள்ள முடியல. ஆனாலும் இயேசு என்ற ரட்சகர், இயேசு என்ற நாமம் என்றைக்கு அவனுக்கு வெளிப்பட தொடங்கியதோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியில போகிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அவனுக்கு செஞ்சார். வந்திருக்கிற அருமையான
சகோதர சகோதரிகளே, இயேசு இன்னைக்கும் உயிரோட கூட இருக்கிறார். இன்னைக்கும் அவர் உண்மையோடு இருக்கிறார். இன்னைக்கும் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு இந்த இடத்துல உலாவுகிறார்? ஹல்லேலூயா. வல்லமை உலாவுகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ம பேசுகிறதை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் தேவன் கேட்டிருக்கிறார். அவர் நாமத்திலே வல்லமை உண்டு. அவர் அதிசயமான நாமம். அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய நாமம். 45 வருஷமா வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடக்கவே இல்லை என்ற எண்ணத்தோடு இருந்தவன் அவன் வாழ்க்கையில எழுந்து நடந்தான். மற்றவருடைய உதவி அவனுக்கு இனிமேல் தேவைப்படாது. ஏன்னா இயேசு என ரட்சகர் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை தந்தார். அதுபோல இனிமே இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கை கூட ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை. என் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை என் இயேசப்பா செய்வார். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு போங்க. என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறதிலே ஆண்டவர் வல்லவர். அவர் அதிசயங்களை செய்கிறவராகவே தான் உலகங்கள் சுற்றித் அவர் சீஷர்கள் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேல இயேசுவின் நாமம் இருந்தது. இயேசுவின் வல்லமை அவர்கள் மேல இருந்தது. உங்க மேலே எங்க மேலேயும் என் இயேசுவின் வல்லமை இப்பொழுதே இறங்கும். அவர் வல்லமை செய்கிறதுல, அற்புதம் செய்கிறதுல வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அதிசயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு போவோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி நாம செபிக்கலாமா? 45 வருஷமா வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைக்கவே இல்லை. இயேசுவே இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தாங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவரை நோக்கி பார்த்து செபிங்க பார்க்கலாம். கண்களை மூடி வேண்டும். இயேசு விடுதலை தருவார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் செபம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுப்பா, இப்பொழுது நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அலங்கார வாசல்ல இருந்த அந்த முடவன் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தான். ஆண்டவரே, அவன் துதித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தினானப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்துல நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். என் ஆண்டவர் அதிசயமான கரங்களை உன் மேல வைக்கும்படியாக, என் ஆண்டவர் அதிசயம் பண்ணும்படியாக ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகம் என் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். ஓ ஷபதல்ல ரபதல்ல ரபா. என் ஆண்டவர் அதிசயம் பண்ணுங்க ஆண்டவரே, அதிசயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ வந்திருக்கிற ஒவ்வொரு மேல ஆண்டவரே, மாரியம்மா சகோதரி மேல அந்த வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தால ஒரு பெரிய விடுதலை நடக்கட்டும், பெரிய விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே, வேலன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் பண்ணுங்க. சாத்தானுடைய வல்லமைகள் அவள் மேல தொடாதபடி கர்த்தர் விளையாடுகிறாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. பூமிக்கு மேல விசேஷமான கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஐயா, அந்த பிள்ளை விரும்புகிற காரியம் அந்த மகளுக்கு கிடைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயம் பண்ணுங்கப்பா. ஓ ஷபதல்ல ரபதல்ல ரபா. அந்த எல்லார் மேலையும் கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கட்டும், பெரிய காரியங்களை செய்ய சமூகத்துக்கு நேராய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய செய்ய முடிய நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.